இது ஒரு தீட்சை முறைதான். எப்படி நம்ம ஆக்கினை என்ற தீட்சை நம்ம கொடுத்தோம், துரியத்திற்கு தீட்சை கொடுத்தோம், ஆற்றலை உங்கள் ஆக்கினையிலிருந்து துரியத்தில் உயர்த்தி கொடுத்தோம். துரியாதீதம் என்பது இது ஒரு தீட்சை. இது என்ன தீட்சை? ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாமே ஞான தீட்சையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் மன்றங்களுக்கு நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா ஆக்னை தவத்தை ஸ்பரிச தீட்சையில் கொடுப்பாங்க. ஸ்பரிசம் என்றால் தோல், ஸ்பரிச உணர்வு, தொடு உணர்வு. அப்போ ஆக்னை தவம் நாம் பெற்றது தொடு உணர்வில். துரிய தவத்திற்கான தீட்சை நயன தீட்சையாக கொடுப்பார்கள். நயன தீட்சைன்னா என்ன? கண்களின் மூலமாக ஆற்றலை பாய்ச்சி நாம் செய்தோம் இல்லையா, அந்த மாதிரி செய்வது. இது மூன்றாவது நிலை ஞான தீட்சை என்று சொல்லுவோம். ஞான தீட்சை அப்படிங்கிறது அறிவின் மூலமாக. ஞானம் என்றால் என்ன? அறிவு. ஆக்சுவலாக நீங்கள் நான் எல்லாருமே எந்த நிலையில் இருக்கோம்னா அறிவு நிலையில தான் இருக்கிறோம். அறிவு தான் அனைத்துமாகவும் இருக்குது. அப்போ இறை உணர்வுக்கான தவமான துரியாதீதத்தை ஞான தீட்சையில் குருமகான்கள் நமக்கு கொடுப்பாங்க. ஒன்று தொட்டு கொடுப்பது, இன்னொன்று பார்த்து கொடுப்பது, இன்னொன்று அவர்களுடைய அறிவால் கொடுப்பது. ஏன்னா இது இங்கே இருக்கிறதால தொட்டு உணர்த்திடலாம். துரியாதீதத்தை எப்படி கூட்டிகிட்டு போய் காமிக்க முடியும்? அவங்க உணர்ந்த நிலையை நம்ம அறிவில் அப்படியே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களோட இணைஞ்சு போவோம். நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதில் ஒரே ஒரு தீட்சையில் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, முதல் தீட்சை தொட்டு கொடுக்கறது, கோழி அடக்காக்குற மாதிரின்னு சொல்லியிருப்போம். ரெண்டாவது தீட்சை நயன தீட்சை, துரியம், கண்ணில் மீன் குஞ்சு பறிக்கிற மாதிரி ஆற்றலை கொடுக்கறது. இந்த ஞான தீட்சை, இந்த துரியாதீத தீட்சை என்பது ஞான தீட்சை. அந்த ஞான தீட்சையில் ஆமையை உதாரணம் சொல்லுவாங்க. ஆமை என்ன பண்ணும்னா கடலில் வசிக்கும், வெளியில் வரும், ஒரு பெரிய குழி மண்ணில் தோண்டும். கடல் மண்ணில் பெரிய குழியை தோண்டி நிறைய முட்டைகள், நூற்றுக்கணக்கான முட்டைகள் அதுக்குள்ளே போடும். போட்டுட்டு அதை நல்லா மூடி வச்சிடும். நல்லா மூடி வச்சுட்டு அகெயின் கடலுக்குள்ளே போயிடும். கடலுக்குள்ளே போயிட்டு இந்த முட்டைகளை அது நினைக்கும். எதனால்? சிந்தனையால், அறிவால், தன் ஞானத்தால் அந்த முட்டைகளை நினச்சிட்டே இருக்கும், நினச்சிட்டே இருக்கும், நினச்சிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி நினைக்க நினைக்க இதனுடைய அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு அந்த முட்டையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி குஞ்சு பொரிக்கும். இதை ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஞானிகள் சொல்கிறாங்க. இது உண்மைதானான்னு என்ன பண்ணியிருக்கான், அந்த உள்ளே போச்சுல முட்டை போட்டுட்டு ஒரு ஆமை, அதை பிடிச்சி கொன்னுட்டான். ஒரு முட்டை கூட குஞ்சா பொரியலை. எவ்வளோ பெரிய விஷயம். கோழி அடக்காக்கலைன்னா, கோழி முட்டை வச்சிருச்சு, அந்த கோழியை கொண்டுட்டீங்கன்னா, அடக்காக்கலைன்னா அங்கே குஞ்சு பொரியுமா? மீன் முட்டை வச்சிருச்சு, அது போய் கண்ணுலேருந்து ஆற்றலை கொடுத்து பொரியணும். மீனை கொண்டுட்டீங்கன்னா பொரியாது. அப்படி இந்த ஆமையை கொன்று அந்த டெஸ்ட் பண்ணியிருக்கான். அந்த ஒரு முட்டை கூட கொஞ்சம் ஆமை குஞ்சா பொரியல. அப்போ இது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம்னு பாருங்க. இதுதான் டெலிபதின்னு சொல்லுவோம். இருக்கிற இடத்துல இருந்துட்டு என்ன வேணால் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அந்த விதத்தில் மகான் வேதாத்திரி மகரிஷி அவங்க இப்போ நம்மளோட உயிரை அவரோட உயிரோடு இணைச்சு அந்த துரியாத நிலை கூட்டிகிட்டு போவார். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த துரியத்திலிருந்து இங்கே இருக்கிறப்ப மட்டும் இந்த உடலை ஒட்டி இருக்கிற இந்த உயிரை இங்கிருந்து ஒரு அடி தூரம் உயர்த்துறதுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா மகான்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. கையில் சப்போர்ட் பண்ணுவாங்க, மொத்தமாகவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வச்சிருக்கிற ஒரு விஷயம், இப்போ இங்கே ஒரு இரும்பு இருக்குது, ஒரு காந்தத்தை வச்சுட்டீங்க, டக்குன்னு ஒட்டிக்கும். இப்போ காந்தத்தை தூக்குறப்ப இரும்பும் மேலே வந்துடும். இங்கே வந்துட்டு இரும்பை காந்தத்தை எடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம உயர்ந்த நிலைக்கு இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு இயற்கையாக.
அப்போ என்ன பண்ணுவோம், துரியத்தில் நம்ம கொஞ்ச நேரம் தவம் பண்ணிட்டு, இப்போ மகரிஷி உங்கள் முன்னாடி வந்து, நானுமே அதில் எனர்ஜி கொடுத்து சப்போர்ட் பண்ணுவேன். பட் என் மூலமாக வர்றதுமே மகரிஷி, ஞானிகள், சித்தர்கள், மகான்களுடைய ஒரு ஆற்றல் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? நான் மகரிஷி ஃபோட்டோ இருக்குதான்னு பார்க்குறேன். இருந்தால் மகரிஷி ஃபோட்டோ வச்சுட்டா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஏன்னா இது அவர் கொடுத்த ஒரு தீட்சை நமக்கு. அப்போ அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகே, எல்லாரும் பழம் வச்சிருக்கீங்கல்ல? பழம் யாராவது எடுத்துட்டு வராமல் இருக்கீங்களா? சொல்லியிருந்தேன் நம்ம போன வகுப்புலையே. ஏதோ ஒரு பழம், வாழைப்பழம் தான் சிறப்பு இருந்தாலும் ஏதோ ஒரு பழம் வந்து நிச்சயமாக நம்மகிட்ட இருக்கணும். சரிங்களா? இல்லைன்னா எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு டைம் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஓகே, ஒரே நிமிஷம். ஃபோட்டோ தெளிவாக வரல. ஏன் மகரிஷி வரமாட்டேங்கிறாரு? ஓகே, வந்துட்டார். துரியாதீத நிலையிலேயே இருக்கார். ஓகே, இது மகரிஷி அவங்க துரியாதீத நிலையில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ. இது ரொம்ப ரேரான ஃபோட்டோ. இது நீங்கள் பார்க்கவே மெடிடேஷன் வரும், அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ இது. ஓகே, சரி. ஓகே, எல்லோரும் ஒரு பழம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மகரிஷி உங்களுக்கு முன்னாடி வந்து உங்கள் கையில் துரியத்திலிருந்து துவாதசாங்கம் போகிறப்ப உங்கள் கையில் தலை வச்சு, சரி, உங்கள் தலையில் கை வச்சு ஒரு அடி தூரம் உயர்த்தி இப்படி கொடுத்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே வச்சுட்டு எடுத்துருவாங்க. இப்போ உங்கள் எனர்ஜி இங்கே வந்து நிற்கும். உங்கள் உச்சியிலேருந்து ஒரு அடி தூரத்தில் மேலே நிற்கும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறது தான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, எல்லோரும் தியான நிலையில் அமர்ந்துக்கோங்க. கண்களை மூடிக்கலாம். மென்சஸ் டைமில் இருக்கிறவங்க இப்போ எடுக்க வேண்டாம், நீங்கள் சாந்தியில் இருங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ வரும், நாளைக்கோ நாளை மறுநாளோ அது நார்மல் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து
இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. இதுகாரும் இப்பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோம். அனைத்து ஞானப் பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிறிது நேரம் அசைவற்று அமர்ந்திருக்கின்ற நமது பரு உடலையே கூர்ந்து கவனிப்போம். உடல் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனமும் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இடத்து நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சேவிக்கின்றது. பிரபஞ்சத்தின் மையத்திலே நாம் அமர்ந்திருக்கின்ற காட்சி எல்லையற்ற தூய பரவெளி அருட்பேராற்றல் பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டு பிரபஞ்சத்திலுள்ள கோடி பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் இவற்றினுடைய தெய்வீக சக்திகளையும் தன்னோடு இணைத்துக் கொண்டு நம்மையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கின்ற காட்சி உணர்வுக்கு கிட்டது. அருளாற்றல் பாய்ச்சி அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையல எல 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 எலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி அருட்பேராற்றல் எல்லா திசைகளிலிருந்தும் நமக்குள் அலையல எல 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 எலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அன்னையை வணங்கும் போது அன்னையினுடைய முன்னோர்கள் எல்லோரையும் நினைந்து வணங்கிக் கொள்ளுங்க. நம்ம முன்னோர்கள் அனைவரும் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய காட்சி. தந்தையை வணங்கும் போது தந்தையினுடைய முன்னோர்கள் அனைவரையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குவோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருமகானை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளுங்க.
குருவிடம் ஒரு வேண்டுகோள். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, நம் முன் சூக்குமமாக நிறைந்திருந்து, நம் உள்ளும் புறமும் பரிபூர்ணமாக நிறைந்திருந்து இந்த தெய்வீக தியான தீட்சையினை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்களாக. இப்போ மகரிஷி அவங்க உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க. அவங்க உங்களுக்கு அருள் காப்பு போடுறாங்க. இந்த அருள் காப்பை நல்லா உணருங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க. அனைத்து குரு மகான்களையும் வணங்கி இருக்கிறோம். அனைவரையும் அழைக்கணும். குருமகான்கள் அனைவரும் நம் உள்ளும் புறமும் நிறைந்து நின்று இந்த இறை உணர்வுக்கான தவத்தை சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்களா. தவம் தொடக்கம் ஆக்கினை. குண்டலினி மகாசக்தி அனைவருக்கும் புருவ மையத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும். புருவ மையத்திலேயே கூர்ந்து கவனிப்போம். இன்னும் கூர்ந்து கவனிப்போம். ஆக்கினை.
ஆக்கினை சக்கரம் பரிபூரணமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக்கினையில் நல்லா உயிராற்றல் குண்டலினி சக்தி திணிவு பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியே அந்த சக்தியை மூச்சின் துணை கொண்டு துரியத்துக்கு எடுத்துட்டு வாங்க. துரியம் தலை உச்சி. துரியம் தலை உச்சி. துரியம் துரியத்தில் நல்லா ஒடுங்கி நிற்கிறோம். நல்லா ஒடுங்கி 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 நிற்போம். உயிரோடு உயிராக லயமாகி நிற்கிறோம்.
துரியத்தில் நல்ல சக்தி குவிந்து நிற்கிறது. நல்ல அழுத்த உணர்வை உணர்கிறோம். இப்போ மகரிஷி அவர்கள் நமக்கு முன்பாக சூக்குமமாக எழுந்தருளி இருக்கிற காட்சியை அகக்காட்சியை உணருங்க. நீங்கள் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிற நிலை. உங்களுக்கு முன்பு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எழுச்சி பெற்றிருக்கிறார். மஞ்சள் நிற துண்டு, வெண்மை நிற ஆடை, இந்த வெண்தாடியோடு மகரிஷி அவங்க நம்மளை நல்லா பிளஸ் பண்ணுறாங்க. இந்த பிளஸ்ஸிங்ஸை உள்வாங்கிக்கோங்க. இப்போது அவருடைய கைகளை உங்களோட தலை உச்சியில் வைக்கிறாங்க. அவங்களோட ஆற்றலை உணருங்க. இப்போது இந்த துரியத்தில் இருக்கிற சக்தியை துவாதசாங்கத்துக்கு அப்படியே எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்படியே மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க. அப்படியே ஒரு அடி தூரம் உயரத்தில் நிறுத்தி வச்சிருக்காங்க. உங்கள் தலை உச்சிக்கு மேலே ஒரு அடி தூரம் உயர்ந்து நிற்கிறீங்க. நல்ல உணர்வு கிட்டும். கீழிருந்து ஒரு சக்தியோட்டம் மேலே போய் அந்த இடத்துல நல்ல ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அங்கேயே கவனிங்க. குரு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. துவாதசாங்கம் தலை உச்சியிலிருந்து ஒரு அடி தூரத்தில் ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி உணர்வீங்க? அதே போல உணருங்க. இன்னும் மேலே உயர்ந்து 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 செல்லுங்க. சந்திரன், பூரண சந்திரன், பௌர்ணமி நிலவை நினைத்து கொள்ளுங்க. பால் போன்ற வெண்மை நிறமான காந்தலை கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிற சந்திரன். சந்திரனையே நினைந்து அதனோடு ஒன்றி கலந்திருக்கிறோம். சந்திரனுடைய திவ்யமான காந்த அலைக்கதிர்கள் நம் உடலையும் மனதையும் தூய்மை செய்யும். சந்திரன் மேல் தவம். இப்போ சந்திரனிலிருந்து இன்னும் உயர்ந்து 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 செல்லுங்க. உச்சி சூரியன். சூரியனையே பாருங்க. 9 கோடி மைல் தொலைவில் இருக்கிற இந்த சூரியனை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். சூரியன் அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது. ஆரஞ்சு நிறமான நெருப்பு கோலம். சூரியனை பாருங்க. சூரியனிலிருந்து வரக்கூடிய திவ்யமான காந்த அலைக்கதிர்கள் நம் உயிரையும் அறிவையும் தூய்மை செய்விக்கின்றன. சூரிய காந்த அலைக்கதிர்களோடு ஒன்றி கலந்து நிற்கிறோம். இப்போ இந்த சூரியனை மையமாக வைத்துக்கொண்டு அப்படியே எல்லா திசைகளிலும் விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. ஒரு பலூன் ஊதுனா எல்லா பக்கம் விரியுமில்ல, அந்த மாதிரி நம்முடைய மனம் இந்த சூரியனிலிருந்து அப்படியே விரிந்து 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 வரட்டும்.
இப்போ சூரியன் மிக பிரம்மாண்டமான நெருப்பு கோலம் இல்லையா? பூமி மாதிரி 19 லட்சம் மடங்கு பெருசு. அது அப்படியே பாருங்க, பெரிய நெருப்பு கோலம். அதை சுற்றி அப்படியே நீங்க விரிந்து 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 வர்றீங்க. 3 கோடி மைல் தொலைவு வந்துட்டீங்க. இப்போ சூரியனுடைய அளவு கொஞ்சம் சிறுசா தெரியும், தூரமா வந்துட்டோம். இப்போ புதனை பாருங்க, முதல் வட்ட பாதையில புதன் இருக்கு. இன்னும் அப்படியே விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. 2வது வட்ட பாதையில சுக்கிரன் 6 கோடி மைல் தொலைவில். இன்னும் விரிந்து 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 வருகிறோம். 9 கோடி மைல் தொலைவு விரிஞ்சு வந்துட்டோம். சூரியன் புதன் சுக்கிரனோடு நம்முடைய பூமியும் சந்திரனும் சுற்றி கொண்டிருப்பதை பார். இன்னும் விரிந்து 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 வருகிறோம். செவ்வாய் இன்னும் விரிகிறோம். குரு இன்னும் விரிந்து வருகிறோம். சனி இன்னும் 200 கோடி மைலுக்கு அப்பால் விரிந்து வருகிறோம். யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே நம்ம விரிய விரிய இந்த சூரியன் அப்படியே அளவில் சுருங்கி 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 இப்போ நம்ம நல்லா விரிகிறோம். சூரியன் ஒரு புள்ளி வடிவில் தெரிகிறது பாருங்க, நட்சத்திரம். இப்போ இன்னும் விரிகிறோம் விரிகிறோம். பக்கத்தால் இந்த சூரிய குடும்பம் மாதிரி இன்னொரு நட்சத்திரம் தெரியுது. இன்னும் விரிந்து 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 செல்கிறோம். நல்லா விரிங்க. விரிந்து 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 செல்கிறோம். பேரியக்க மண்டலம், பிரபஞ்சத்தினுடைய எல்லை வரை விரிந்து நிற்கிறோம். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற பிரபஞ்சம். அப்படியே விரிந்து நில்லுங்க. சக்தி களம். அருட்தந்தை அவர்கள் பெற்ற அதே சக்தி கள உணர்வு நம் அனைவருக்கும் கிட்டட்டும். மகரிஷி அவங்கள நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய தவ ஆற்றல் நம் அனைவரோடும் இணைந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதை உணருங்கள். இப்படியே பாருங்க, இரவு நேரத்தில் வானத்தை பார்த்திருப்போம். இருண்ட வெளியிலே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அதை பார்த்துருக்கீங்களா? அதை அப்படியே உணருங்க. நீங்கள் பார்த்தது அப்படியே ஞாபகப்படுத்துங்க. மேலே இருண்ட வெளி, காரிருள், அதில் கோடிக்கணக்கான நட்சத்திரம். இப்போ மேலே அப்படியே பார்த்துட்டோம். அப்படியே கீழையும் அது இருக்கிறதா உணருங்க. நமக்கு கீழையும், பூமிக்கு கீழையும் இருண்ட வெளியிலே கோடிக்கணக்கான நட்சத்திரம். இன்னும் நமக்கு முன்னாடி அப்படியே விரிந்து செல்கிறோம். அதே போல இருண்ட வெளியிலே கோடிக்கணக்கான நட்சத்திரம். பின்னாடியும் அப்படியே உணருங்க. இன்னும் நமது வலது கை பக்கமாக வலது புறம் அப்படியே இருண்ட வெளியோடு நட்சத்திரங்கள். இடது பக்கம் அப்படியே விரிந்து பாருங்க. பிரபஞ்சம் முழுவதும் கோள வடிவிலே கோடான கோடி நட்சத்திரங்கள், கோள்கள் மிதந்து உருண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற சக்தி களத்தோடு ஒன்றி கலந்து தவம் இயற்றும்.
இதுவே விஸ்வரூப தரிசன நிலை. இறையாற்றலே மலர்ச்சி பெற்று பிரபஞ்சமாக இருக்கின்ற காட்சி. சக்தி களம் முழுமையான ஒரு ஆற்றல் களம். இறையாற்றல் அபரிவிதமாக நிரம்பி இருக்கிற களம். நல்ல பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்து நிற்கிறோம். குருமகான்களுடைய ஆற்றல், வேதாத்திரி மகரிஷி அவருடைய ஆற்றல் நமக்கு உதவி கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்து நிற்கிறோம். பிரபஞ்சத்தினுடைய தெய்வீக தன்மைகள் எல்லாம் நமது தன்மையாக மலர்ச்சி பெறும். மன விரிவு பெற்று நிற்கிறோம். வாழ்க. சக்தி களம் அளவுக்கு விரிந்து நிற்கிறோம். சக்தி களத்தையும் கடந்து எல்லா திசைகளிலும் அப்படியே விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. சக்தி களம் கோள வடிவிலே கோடிக்கணக்கான நட்சத்திரத்தோடு இருக்குது. அதை சுற்றி எல்லா திசைகளிலும் அப்படியே விரிந்து வருகிறோம். விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. சுத்த வெளி, மெய்ப்பொருள், ஏதுமற்ற எல்லையற்ற பரம்பொருளுக்குள்ள இப்போ விரிந்துட்டு இருக்கோம். அப்படியே நல்லா விரியணும். நல்லா எல்லா திசைகளிலும் விரியும். அப்படியே விரிந்து 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 செல்கிறோம். சுத்த வெளி, மெய்ப்பொருள், ஆதி அநாதி சிவம்.
இன்னும் நல்லா விரிந்து 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 அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு இறைநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லையற்றதாக இருக்கிறது. இருளாக இருக்கிறது. காரிருள். மௌனமாக அசைவற்று இருப்பாக இருக்கின்ற சிவம். சிவகலதவம். எல்லையற்ற பெருவெளி மெய்ப்பொருள். ஆழ்ந்த அமைதி. இருண்ட வெளி. காரிருள். இரவு நேர வானத்தில் நட்சத்திரங்கள் எதுவும் இல்லை. அந்த வெளி எப்படி இருக்கு பாருங்க. கும் இருட்டு. மனம் நல்லா விரிந்து அந்த எல்லையற்ற பெருவெளியோடு கலந்து கரைந்து நிற்கிறோம். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவருடைய தவ ஆற்றல், சித்தர்கள் மகான்களுடைய தவ ஆற்றல் நம் அனைவரோடும் இணைந்து இந்த துரியாதீத நிலையை உணர்த்தட்டும்.
அன்பும் கருணையுமாக இருக்கிற பெருவெளி. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படுமோர் அமைதியில் விழிப்பாய் நிற்கிறோம். உணர்ந்து பாருங்க, நாம யாரு, இறைநிலை யாருன்னு பாருங்க. நாமன்னு ஒன்று தனியா இல்லை. நாமே இறைநிலையாக, இந்த இறைநிலையே நாம நிறைநிலையே தானாக உணர்ந்து கொண்டிருக்கும். இப்போ நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் இந்த இறைநிலையோடு கலந்து கரைந்து 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 செல்கிறது. அன்பும் கருணையுமாயிருக்கின்ற இறைநிலை நம் மனதை விரித்து அதனோடு ஈர்த்து ஒன்றுபடுத்தி கொள்ளும். கர்ம வினைகள் எல்லாம் கழிந்ததை உணர்கின்றோம். கடலிலே உப்பாலான ஒரு பொம்மையை போடுறீங்க, உப்பினால் ஆன ஒரு பொம்மையை கடல்ல போடுறோம். என்ன ஆகும்? அந்த உப்பு கரைந்து 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 அந்த உப்பு கடலோடு கடலாக மாறிவிடும். அதுபோல நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் கரைந்து 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 அந்த இறைநிலையாகவே மாறி நிற்கிறோம். இந்த எல்லையற்ற பெருவெளியினுடைய தெய்வீக தன்மைகள் அனைத்தும் நமது தன்மையாக மலர்ச்சி பெற்றிருக்க. வாழ்க வளம். இறைநிலைக்கு நன்றி கூறி அப்படியே சுருங்கி வாங்க, சுருங்கி வாங்க. சுத்த வெளி, எல்லையற்ற பெருவெளியிலிருந்து சுருங்கி 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 வாங்க. சக்தி களம், பிரபஞ்சத்தை பாருங்க. பிரபஞ்சம் அளவுக்கு சுருங்கி நிற்கிறோம். கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்க. இன்னும் சுருங்கி 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 வாங்க. சூரியன் அளவுக்கு சுருங்கி வாங்க. சூரியனை பாருங்க. தலை உச்சியில சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. அங்கிருந்து அப்படியே இறங்கி 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 வாங்க. சந்திரன், பூரண சந்திரன்.
சந்திரனிலிருந்து இறங்கி 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 துவாதசாங்கம் தலை உச்சியிலிருந்து ஒரு அடி தூரம் மேலே உயர்ந்து நில்லுங்க. மெதுவாக இறங்கி 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 துரியத்துக்கு வாங்க. துரியம் தூய ஆன்மாவா, இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி நிரம்பிய ஆன்மாவா துரியத்தில் அமர்ந்திருக்கு. அப்படியே துரியத்தில் ஒரு நிமிஷம் தவம் பண்ணுங்க. வாழ்க வளம், வாழ்க வளம். அப்படியே துரிய நிலையில் இருங்க. சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டு. அனைத்து ஞானப் பெருமக்களும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் வல்ல இறையாற்றலும் பிரபஞ்ச அன்னையும் பஞ்சபூதங்களும் நவக்கோள்களும் அனைத்து உயிர்களும் நம்மை ஆசீர்வதிக்கின்ற காட்சி. இந்த புனிதமான நல்ல தினத்திலே மகாசக்தி குண்டலினி யோகத்தினுடைய துரியாதீத தீட்சை மனமுவந்து சொல்லி வைக்கப்பட்டுள்ளது. இதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் முறையாக பயின்று உங்கள் வாழ்வில் வெற்றியும் அமைதியும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெறுவீர்களா. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன் பரிபூர்ண வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறோம். தவத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். துரியத்திலிருந்து அந்த தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவிட்டுக்கும். உச்சி முதல் பாதம் வரை தவ ஆற்றல் பரவுகிறது. தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி. शांति
சாந்தி சாந்தி. மெதுவாக கைகளை பிரித்து மென்மையாக இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றி முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். வாழ்க. மெதுவாக கண்களை திறந்து தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். இந்த தெய்வீக தவத்தை தீட்சையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்து எல்லாம் வல்ல இறையாற்றலுக்கும் எங்கும் நிறைந்த குரு மகான்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க 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 வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. முன்னர் சொன்னது போல எல்லாரும் ஒரு கனி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பழம். அந்த பழம் ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாடு. அற்புதமான தவம் இயற்றி இருக்கிறீங்க. இந்த கனி இருக்கும். அதை மகரிஷியே உங்களுக்கு கொடுக்கறதாக கையில் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? மகரிஷியே சூட்சுமமாக உங்கள் கையில் கொடுக்கறதா அதை உணருங்க. இந்த பழத்தை நீங்களே முழுமையாக சாப்பிடணும். அவங்க இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். இன்றிலிருந்து மகரிஷி நமக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. துரிய தவம் பெற்ற போது தவச்செல்வர் என்ற ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. துரியாதீத தவம் கொடுக்கும்போது அருட்செல்வர் அப்படிங்கிற பட்டத்தை மகரிஷி கொடுப்பாங்க. இப்போ நாம் இந்த இடத்துல இறை செல்வர்கள் என்ற ஒரு பட்டத்தை வழங்குகிறோம். இனிமேல் உங்களோட பேர் சொல்லும்போது இறை செல்வன், இறை செல்வர், இறை செல்வி என்று நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு இறை ஆற்றலையே செல்வமாக இந்த தீட்சையில் மகரிஷி கொடுத்துருக்காங்க. இறை உணர்வு என்பது ஒரு பெரும் செல்வம். அப்போ அருட்செல்வர், அருட்செல்வினா அந்த இறைவனுடைய சக்திக்கு பேர் அருள். நம்ம இறைவே செல்வமாக கொடுத்தாச்சு. இப்போ இறைத்தன்மை இப்போ நம்மளோட இணைஞ்சிருச்சு. இனி நம்முடைய வாழ்க்கையை மிக அற்புதமாக அது வழிநடத்தும். அதற்கு நம்ம சரண்டராகி அதுகிட்ட நம்மளை ஒப்படைத்து நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு தெய்வீக வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் இந்த தெய்வீக தியானத்தில் கலந்து கொண்ட இறை செல்வர்களாகிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்த்தி இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து சிறப்பாக இணைஞ்சிருங்க. உங்களுக்கு ஒரே நிமிடம்.